அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில்வேல். இந்து ஆன்மீக சங்கத்தின் மற்றும் ராஷ்டிரிய இந்து சாம்ராஜ் இயக்கத்தின் மாநில மற்றும் தேசிய தலைவர். ஏற்கனவே நான் உங்களுக்கு பதிவின்படி இன்று உங்கள் முன் எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் இந்து ஆன்மீக சங்கத்தின் சமூக ஊடகத்திற்கான பெருவாரியான வரவேற்பை அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து ஆன்மீக சங்கம் 2024 எங்களுடைய எண்ணத்தில் உருவாக்கப்பெற்று சுமார் 2 வருட காலங்கள் பலதரப்பட்ட நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு சமூகத்தில் இந்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும், இந்து மக்களின் பொருளாதார நிலையை சீர்படுத்தவும், ஏற்றத்தாழ்வுகளற்ற ஒரு பாகுபாடு அற்ற ஒரு சமுதாயத்தை இந்து மக்களுக்காக உருவாக்கவும் நாம் இந்த இந்து ஆன்மீக சங்கம் என்ற ஒரு அமைப்பையும் ராஷ்டிரிய இந்து சாம்ராஜ் என்கிற ஒரு இயக்கத்தையும் துவங்கியுள்ளோம். எங்களது அடிப்படை நோக்கம் இந்து மக்களின் வாழ்வாதாரத்துக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கும், தொன்று தொட்டு வந்த இந்து மக்களின் கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் உடை, உணவு, பழக்க வழக்கங்கள், ஆன்மீக வழிபாட்டு முறைகள், நமது இந்து ஆலயங்களில் வழிபாட்டு முறைகளில் கவனம் செலுத்துவது, இது போன்ற இந்து மக்களின் அடிப்படை ஆதாரத்தை மையமாக கொண்டு இந்த இயக்கமும் சங்கமும் நடைபெற்று கொண்டுள்ளது. எங்களது நலத்திட்ட உதவியின் அடிப்படைக்கு ஒரு ஆரம்ப நிலை பள்ளிக்கு இந்து ஆன்மீக சங்கத்தின் சார்பாக பள்ளி மாணவியருக்கான அடிப்படை நலத்திட்டங்களை நாங்கள் செய்து நன்மதிப்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளோம். அதே போல உடல் ஊனமுற்றோர் மற்றும் சிறு தொழில் புரியும் இந்து சமய மக்களின் அடிப்படை ஆதாரத்துக்கான ஊக்கத்தொகை, பங்களிப்பு தொகை ஆகியவற்றை பகிர்ந்து நம் சமய மக்களின் வாழ்வாதாரத்துக்கான ஒரு மாபெரும் புரட்சிக்கான விதையை நாங்கள் விதைத்துள்ளோம். இந்து ஆன்மீக சங்கம் மற்றும் ராஷ்டிரிய இந்து சாம்ராஜ் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்று முறையாக வருமான வரி கணக்கின் கீழ் வருமான நிரந்தர அட்டை மற்றும் 12A வருமான வரி கழிவு ATG மற்றும் வருடாந்திர கணக்கு தாக்கல், இது போன்ற அடிப்படை சட்ட ரீதியான விஷயங்களை நாங்கள் கவனத்தோடும் கண்ணியத்தோடும் நேர்மையாகவும் செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். எங்கள் இந்து ஆன்மீக சங்கத்துக்கும் ராஷ்டிரிய இந்து சாம்ராஜ் இயக்கத்திற்கும் பங்களிக்கும் நல்ல உள்ளங்களின் நன்கொடை அடிப்படை மக்களின் வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்த கொடுக்கும் உங்களது உதவிகரமாக தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அனாதை ஆசிரமங்கள் என்ற வார்த்தைகளும் ஆதரவற்றோர் இல்லங்களும் இன்று சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கான அடையாளமாக மாற்றப்பட்டு இருக்கும் ஒரு கொடுமையான விஷயத்தை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏனெனில் ஆதரவற்றோர் என்ற இல்லம் இருக்கக்கூடாது என்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்றால், நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம் தாய் தந்தரை யாரோ ஒரு பராமரிப்பின் கீழ் விடுவது இந்து கலாச்சார அடிப்படையில் மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே போல அரசின் அலட்சியமும் அரசின் ஏற்றத்தாழ்வு கொண்ட இந்த மாநில
அரசுகளின் இந்த செயல் திட்டங்களால் நமது பாரம்பரிய ஆலயங்கள் மற்றும் ஆலயம் சார்ந்த தொழில்கள், ஆலயத்துக்கான ஒரு வழிபாடுகள், வழிமுறைகள், விதிமுறைகள் அனைவரும் மீறப்பட்டு இந்து மக்களின் ஆலயங்கள் ஏதோ வழிபாட்டு தலமாக இல்லாமல் வணிக வளாகமாக மாறிக்கொண்டு வருகிற ஒரு வேதனை விஷயத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல ஜாதிய அடிப்படையில் மற்றும் பெரும்பான்மை சிறுபான்மை என்ற அடிப்படையில் இந்து மக்களை புறக்கணிக்கும் ஒரு நிலைமை இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை என்ற வார்த்தைக்கு மாறுபட்டு நாம் ஜாதி அடிப்படையில் பிரிந்து கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலையில் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும் மற்ற அமைப்புகள் இதற்கு அடிகோலமிட்ட நம்முடைய அறியாமையையும் நமது ஒற்றுமையின்மையும் மீண்டும் மீட்டெடுத்து நமது இந்து மக்களின் ஒரு மாபெரும் புரட்சிகரமான ஒரு வளர்ச்சிக்கான திட்டத்தை முன்னெடுத்து நாங்கள் இந்த அமைப்புகளை இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல் அகண்ட பாரதமே நம் இலக்கு, உறுதியாக சொல்வோம் இதை உலகிற்கு என்ற ஒரு தாரக மந்திரத்தையும், மனதால் ஒன்றுபடுவோம் ஒற்றுமையால் உயர்ந்து கொள்வோம் என்ற நமது இந்து சகோதர சகோதரில் ஒரு ஒருங்கிணைப்புக்கான ஒரு அறைக்கூலாக நாங்கள் இந்த சங்கத்தை ஆரம்பித்தோம். இந்து ஆலயங்கள் இன்று புறக்கணிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் ஏகப்பட்ட இந்து பழம்பெரும் ஆலயங்கள் ஒரு கட்டளை பூஜை கூட நடைபெறாத நிலையில் நமது சங்கம் மற்றும் இயக்கத்தின் சார்பாக அந்த கோயில்களை கண்டறிந்து அந்த கோயில்களுக்கான புனரமைப்பு மற்றும் ஆலய உழவாரப் பணி மற்றும் ஆலய சீர்திருத்த மற்றும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக நமது சங்கத்தின் மற்றும் இயக்கத்தின் லட்சிய இலக்காக கொண்டு பயணித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு உங்கள் பெருவாரியான ஆதரவை எங்களுக்கு நல்கி இந்த இந்து சமுதாயம் ஒரு ஒப்பற்ற உறுதிமிக்க ஒற்றுமை மிக்க சமுதாயமாக மாற, ஜாதி அடிப்படையில் வேற்றுமையை கலைந்து நாம் அனைவரும் இந்து மக்களின் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக மாற உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு பங்களிப்பும் எங்களை வலுப்பெற செய்யும். எங்களோட கட்டமைப்பு மக்களுக்கான சேவை என்ற ஒரே குறிக்கோளோடு ஆரம்பிக்கப்பட்டது. ஆகையால் இதை காணும் இந்த காணொளியை காணும் எனது இந்து சகோதர சகோதரிகள் நமது இந்து ஆன்மீக சங்கம் மற்றும் ராஷ்டிரிய இந்து சாம்ராஜ் ஆகிய இயக்கங்களில் உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு நல்கி இந்த இந்து சமுதாயம் மேன்மை அடைய பலதரப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட தொழிலதிபர்கள், நன்கொடையாளர்கள், வெளிநாட்டு வாழ் இந்துக்கள், இந்தியர்கள், பாரதத்தை சார்ந்த பெரிய தொழிலதிபர்கள் ஆகியோரிடம் நாம் பணிவாக இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். ஒரு துளி நாங்கள் இந்த இந்து மகா சமுத்திரத்தில் துளியாக இருக்க விரும்பவில்லை. நாங்கள் மக்கள் கடலாக மாற விரும்புகிறோம். இது இன்றைய விதை நாளை விருட்சமாக மாறுவதும் மாற்றி அமைப்பதும் உங்கள் கைகளில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். உங்கள் கட்டளைக்கு நாங்கள் செவி கொடுத்து சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் உங்களது வாழ்த்துக்களும் ஆதரவும் எங்களுக்கு என்றும் தேவை என்று கூறி இந்த சிறிய காணொளியை இத்துடன் எனது உரையை உங்கள் மக்கள் மன்றத்தில் சமர்ப்பித்து உங்களுடைய நல்ல ஆதரவை வேண்டி மீண்டும் அடுத்த காணொளியை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய்.